Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்ல பாட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. Windows 11 பத்தின ஒரு क्वेश्चन ஆன்சர் ஏகப்பட்ட வீடியோ கீழ வந்து சில क्वेश्चंस எல்லாம் கேட்டதாங்க கம்யூனிட்டி டேப்ல ரெண்டு மூணு क्वेश्चन கேட்டதாங்க Windows 11 எப்படி டவுன்லோட் பண்றது bro? Windows 11 வந்து ஃப்ரீயா bro? Windows 11 2GB RAM-ல வர்க் ஆகுமா bro? அதாவது இந்த லேப்டாப் வர்க் ஆகுமா? and Windows 11 என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட क्वेश्चंस எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चंஸ்க்கான ஆன்சர் வந்து இப்போ நான் ரிவீல் பண்ண போறேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. and வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழ ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட Instagram and Telegram அக்கவுண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள. Windows 11 வந்து அபிஷியலா வந்து கொஞ்ச நாள்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து Windows 11 லீக் ஆயிருச்சு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்டுருக்கோம். லீக்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு போய் நீங்க அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில கொஸ்டின்ஸும் ஏதாவது இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா கேட்கற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா Windows 11 ஃப்ரீயா ப்ரோ? ஃப்ரீயான்னு சொல்லி கேட்கறாங்க. Windows 11 மேபி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஓவர் 80 to 90% வரைக்கும் ஃப்ரீயா இருக்கு. அதிகமான வாய்ப்புகளா இருக்கு. ஏன்னா வந்து Windows 10 கொடுக்கும்போது வந்து ஃப்ரீ அப்கிரேட் பண்ணிக்கலாம் சொல்லி தான் வந்து கொடுத்தாங்க. ஃப்ரீ ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Windows 11 ஃப்ரீயா அப்கிரேட் அதாவது ISO ஃபைல் கொடுத்து டவுன்லோட் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. 100% நமக்கு வந்து ஃப்ரீன்னு யாருமே சொல்ல முடியாது. என்ன சேஞ்சஸ் வேணா நடக்கலாம். ஸோ ஜூன் 24 நமக்கு அஃபிஷியல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஃப்ரீயா அல்லது காஸ்டா அல்லது இப்போ டவுன்லோட் பண்ண முடியாதா, Windows 11 எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி அஃபிஷியல் டேட்டா எல்லாமே வந்து அவங்களோட ஈவெண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா Windows 11 வந்து 2GB RAM லேப்டாப்ல வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறீங்க. சப்போர்ட் எல்லாம் ஆகுங்க, 100% சப்போர்ட் ஆகும். பட் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து அதோட லேகிங் இஷ்யூ ரொம்பவே இருக்கும். ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்றதாகட்டும், நீங்க ஆப்பை யூஸ் பண்றதாகட்டும், லேப்டாப்போட பூட்டிங் ஆகட்டும், அதாவது ஹார்ட் டிஸ்க் பொறுத்து இருக்குது. SSD இருந்துச்சுன்னா ஒரு 4GB RAM இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்பீடும் நல்லாயிருக்கும். அண்ட் ஹையர் வந்து ப்ராசஸராக இருந்தாங்க, ஒரு பென்டிஎமோ செலராமோ அல்லது ஒரு i3 ப்ராசஸரோ இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்பவே என்ட்ரி லெவல் சிப்செட்டாக இருந்து ஒரு 2GB RAM நீங்கள் அதில் ஒரு ஹை லெவலான ஒரு OS Windows 10 வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சு இப்போ Windows 11 வரப்போகுதுன்னா, ஒருவேளை வரப்போகுதுன்னா 100% அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் லோ லெவல் ஒரு சிப்செட்டில் ஒரு 2GB RAM பேசிக் 2GB RAM நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லேகிங் இஷ்யூ ரொம்பவே இருக்கும். பேசிக் லெவல் ஜஸ்ட் நீங்கள் எப்பயாச்சும் படம் பார்க்கறதுக்கு மட்டும், மியூசிக் கேட்கறதுக்கு மட்டும், எப்பயாச்சும் வேர்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 100% நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எந்த ஒரு எடிட்டிங்கோ எந்த ஒரு கேமிங்கோ வந்து நீங்கள் அந்த 2GB RAM வந்து நீங்கள் ட்ரை கூட பண்ண வேண்டாம். நல்லா இருக்காது, உங்களுக்கு ரொம்பவே லேகிங் இஷ்யூ இருக்கும். ஸோ Windows 11 நீங்கள் ஒரு வேலை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4GB RAM அல்லது ஒரு பேசிக் லெவல் இருந்து கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸர் இருக்கிற லேப்டாப்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிற கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 இருந்து Windows 11 வந்து சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 100% சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து Windows 10X இருந்து கொஞ்சம் பட்டிட்டிங்க பார்த்தா வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தேன். நம்ம சேனலில் Windows 10X பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்துருந்தாங்கன்னா Windows 11 பார்த்தினா அவங்க இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆன்சர் கேட்டிருக்க மாட்டாங்க. Windows 10X பார்க்காதவங்க தான் கேட்பாங்க. Windows 10X பார்த்துருந்தா அதில் இருக்கிற மாதிரி இதில் தான் இருக்கும். நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. Windows 10 இருந்து Windows 11 ஐகான் சேஞ்ச் ஆகட்டும், விஜெட்ஸ் ஆகட்டும், அண்ட் ஸ்டார்ட் மெனு ஆகட்டும், அனிமேஷன் ஆகட்டும், UI ஆகட்டும், விண்டோஸில் புதுசாக டூல்ஸ் ஆகட்டும், விண்டோஸ் மீடியா பிளேயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 30 to 40 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ Windows 11 வந்தக்கப்புறம் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக வந்து வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். Windows 11 ரிலீஸ் ஆகுதா, என்ன OS ரிலீஸ் ஆகுதுன்னு ஜூன் 24 தான் தெரியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம Windows 11 சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி எல்லாமே வந்து ஜூன் 24 தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா Windows 10 பெஸ்ட்டாக இருக்கு ப்ரோ, Windows 10 எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, Windows 11 பிடிக்கல ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எத்தனை பேருக்கு இப்போ வீடியோ கேட்குறேன், எத்தனை பேருக்கு வந்து Windows 10 பிடிச்சிருக்கு அண்ட் Windows 11 வந்து பிடிச்சிருக்கு, அப்கிரேட் பண்ணது, அதாவது Windows அப்கிரேட் பண்ணது உங்களுக்கு எந்த மாதிரி படுது கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் Windows 10 யூஸ் பண்ண விரும்புறீங்களா? அப்படியே Windows 10 நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வந்து எண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்து 2025 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஒரு 4 to 5 அப்டேட்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 to 5 அப்டேட்ஸ், ஒரு 4 to 5 அப்டேட்ஸ், மேஜர் அப்டேட்ஸ் Windows 10 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா Windows 11 யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் பிடிக்காதுன்னு சொன்னாலும் எப்படி இருந்தாலும் Windows 11 நீங்கள் மாறி தான் ஆகணும். ஸோ எத்தனை பேருக்கு இப்போ கேட்குறேன் Windows 11 பிடிச்சிருக்கு, Windows 10 பிடிச்சிருக்கு? நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், அதாவது பிடிச்சிருக்கு Windows 10 பிடிச்சிருக்கு, சில பேருக்கு Windows 11 பிடிச்சிருக்கலாம். எனக்கு ரெண்டுமே வந்து பிடிச்சிருக்கு. அந்த அடுத்த நம்ம பார்க்க போகிற மேஜர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க. அதுக்கான ஒரு வீடியோ வந்து என்னால் போட முடியும். Windows 11 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, Windows 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறதுக்கும் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. நான் ஏன் போடலன்னு கேக்குறீங்கன்னா ஒரு மிகப்பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு. Windows 11 OS தான் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்களா,
விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து அஃபிஷியலாக வந்து விண்டோஸ் 11 இருந்தால் லீக் பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விண்டோஸ் 11 ஓஎஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது விண்டோஸ் தரப்புலேருந்து அஃபிஷியலாக வந்து லீக் ஆச்சான்னு தெரியாது. யாராவது கிரியேட் பண்ணி அதாவது ஃபேக்காவோ ஏதாவது ஒரு வைரஸோ அல்லது ஹேக்கிங் மாதிரியோ கிரியேட் பண்ணி நமக்கு லீக் பண்ணியிருந்தா நமக்கு தெரியாது. நீங்கள் கேட்கலாம், நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே ப்ரோ, வீடியோ போட்டிருக்காங்களே, நீங்கள் ஏன் ப்ரோ போல நீங்கள் இப்படி சொல்லிங்கன்னு கேட்கலாம். நான் வந்து சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் 2 லேப்டாப் 3 லேப்டாப் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஒன்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணி வீடியோக்காக எடுத்து போட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கங்க, விண்டோஸ் ஆகட்டும் எந்த ஒரு ஓஎஸ் ஆகட்டும் டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய பக்ஸ் இருக்கும், அவங்களுக்கே வந்து தெரியாது. யூசர் ஆகிட்ட கொடுக்கும்போது அதனால வந்து பீட்டா வெர்ஷன் அது கொடுக்குறாங்க, அண்ட் இன்சைட் பிவி வந்து கொடுக்குறாங்க. அதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது நிறைய பக்ஸ் இருந்துச்சுன்னா விண்டோஸ் வந்து அதன் மூலமாக வந்து இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டு தான் மேஜர் வெர்ஷனை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து மேஜர் ரிலீஸ் பண்ணுவாங்க, நிறைய பில்ட் ரிலீஸ் பண்ணி என்னென்ன பக்ஸ் இருக்குது என்னென்ன பர்ஃபார்மன்ஸில் ஃபிக்ஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு தான் வந்து மேஜராக ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னுமே வந்து விண்டோஸ் 11 மேஜராகவே ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே ஒரு ஓஎஸ் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். டவுன்லோட் பண்ணி எந்த தைரியத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியல. நான் ஏன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கும். ஒருவேளை வந்து விண்டோஸ் 10 ஒருவேளை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல இருந்தா அவங்க வந்து ஓஎஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அஃபிஷியல் ஓஎஸ்ன்னு தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஏதாவது இப்போ ஒரு டேட்டா மிஸ்யூ ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் யாரை கேட்பீங்க? மைக்ரோசாஃப்ட்டை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணுன்னா அவங்க சால்வ் பண்ண மாட்டாங்க, ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா விண்டோஸ் 11 அவங்க இன்ஸ்டாலே பண்ணல, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அது அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ண கிடையாது ஒரு ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு விண்டோஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது, ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கும், நமக்கு அஃபிஷியலாகவே தெரியாது. அந்த லீக் பண்ண ஓஎஸில் ஏதாவது வைரஸ் வச்சிருக்காங்க, அதாவது அந்த டூல்ஸ் வச்சிருக்காங்க, ரேன்சம்வேர் ஏதாவது மால்வேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அஃபிஷியல் ஓஎஸே வந்து கிடையாது. ஸோ நான் சொல்கிறது என்னன்னா, அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் நானே ஒரு டெடிகேட் வீடியோ வந்து போடுறேன், எப்படி டவுன் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணு சொல்லி வீடியோ போடுறேன், எப்படி பூட் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2-3 நாள் தான் வந்துருக்கு, அஃபிஷியலாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். விண்டோஸ் 11 தான் வருதா, இல்லை விண்டோஸ் 10X தான் வருதா, விண்டோஸ் 10.1 வருதான்னு சொல்லி நமக்கு எதுவுமே தெரியாது. நான் சொன்ன மாதிரி அந்த ஓஎஸ் அஃபிஷியலானே தெரியாது. வெயிட் பண்ணுவோம், ஜூன் 24 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பேர் கேட்டதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.